இறக்கத்துக்குள்ள போனால் இது தாங்கி பிடிக்கிற சக்திக்கு இது நம்ம அதே கீரில் 4வது கீரில் எவ்வளோ வேகத்தில் போகிறோமோ அதே கீரில் அப்படியே விட்டா போடும் வண்டியை தாங்கி பிடிச்சின்னு மெதுவாக இருக்கும். மைலேஜ் நல்லா கொடுக்குன்றாங்க. ஹெச்எம்டி விட இது கொஞ்சம் தரமானது பொருள்லாம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கத்து கேட்குறாரு அவர் மகேந்திரக்காரு. அவர் வந்து மணிக்கு 4 லிட்டர் போகுதுன்றாரு. நம்மளுக்கு வந்து 3.5 தான் போகுது. என்ன போகுது உழவுக்கு நல்லா இருக்குது, மைலேஜ் க்ளீனாக கொடுக்குது. இதே போதுமான பொருள், திடமான பொருள். அதேமாரி நல்ல மைலேஜ் கொடுப்போம். வண்டி பார்க்கறது நல்லா இருக்காது. அதுதான். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? இந்த ஊர் பழையனூர்ண்ணா. என் பேர் ரஞ்சித் குமார். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் யூரோ 50 பார்த்தீங்கன்னா டிராக்டர் லோட் மேக்ஸ் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? நான் எடுத்து 4 வருஷம் ஆகுதுண்ணா. 4 வருஷம் ஆகுது. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த 4 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா? நான் குறைஞ்சது ஒரு 2000 மணி நேரம் ஓட்டிருப்பேன். சொந்த யூஸ் மட்டும்தான் அதிகமாக. சொந்த யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகேண்ணா. என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? டிப்பர் ஓட்டும், குக்கி கலப்பல், லொட்டோட்ரு எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ ரோட்டாவேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த டிராக்டருக்கு எப்படின்னா இருக்குது? நல்ல மைலேஜ், நல்ல கண்டிஷனு, எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்து 4 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேண்ணா. ஏற்கனவே நான் ஹெச்எம்டி வச்சுருந்தேன், ஓல்டு மாடலில். அதை கொடுத்துட்டு இப்போ இந்த வண்டி மாற்றினேன் நான். ஓகேண்ணா. நீங்கள் ஆனால் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, இந்த டிரைவர் ஃபீல்டில்? நான் ஃபீல்டுன்னா நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு இருக்கேன். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்க. ஓகே. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? நேரத்தில் வந்து ஹெச்எம்டி மட்டும்தான் நான் ஓட்டிக்கிறேன். ஹெச்எம்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமாம். ஓகே. இப்போ அந்த டிராக்டர் கொடுத்துட்டு இதை எடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க? மைலேஜ் நல்லா கொடுக்குன்றாங்க. ஹெச்எம்டி விட இது கொஞ்சம் தரமானது பொருள்லாம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேள்வியில் தான் எடுத்தேன். ஓகே. இப்போ சொன்ன மாதிரி இருக்குங்களா டிராக்டர்? இருக்குது. ஓகேண்ணா. இப்போ மற்ற டிராக்டரை காட்டினா இந்த டிராக்டரில் என்னென்னலாம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கண்ணா? புதுசு? ஆமாம். எல்லாமே இப்போ அந்த வண்டிக்கு நான் வச்சிருந்த வண்டிக்கு பார்த்தேன்னா இது எல்லாமே எனக்கு புதுசாக தான் தெரியுது. புதுசாக தான் இருக்குது. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டரே பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ் இருக்குது, சூப்பர் மேக்ஸ் இருக்குது. அதாவது சென்டர் ஷிஃப்ட்டு, சைட் ஷிஃப்ட்டு. நீங்கள் சென்டர் ஷிஃப்ட் எடுத்ததுக்கு முக்கிய காரணம்ண்ணா? முக்கிய காரணம்னா நான் இதுதான் நம்மளுக்கு மெயினாக தெரியுது. சைடு இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இதாக தெரியல. ஓகே. அதால் தான் நான் இதை எடுத்தேன். ஓகே. இப்போ சென்டர் ஷிஃப்ட் ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது? ஆமாம், ஈஸியாக தான். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிப்பர் யூஸ் பண்ணுறவங்க, ரோட் ரன்னிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே சென்டர் ஷிஃப்ட் தான் எடுக்கிறாங்கண்ணா. ஆமாம். ஓகே. ரோட் ரன்னிங் எப்படின்னா இருக்குது? என்னது? ரோட் ரன்னிங்கு எப்படி இருக்குது? ரோட்டில் ஓட்டு போகிறதுக்கு? ரோட்டில் ஓட்டு மாதிரி நல்லா சுமத்தாக போகுது. அதே சமயம் வந்து இறக்கத்துக்குள்ள போனால் இது தாங்கி பிடிக்கிற சக்திக்கு இதுக்கு. நம்ம அதே கீரில் 4வது கீரில் எவ்வளோ வேகத்தில் போகிறோமோ அதே கீரில் அப்படியே விட்டா போடும் வண்டியை தாங்கி பிடிச்சின்னு மெதுவாக இருக்கும் வண்டி. ஓகே. இதே மற்ற டிராக்டர் இருந்தால் சர்றன்னு இழுத்துன்னு போயினே இருக்கும். ஓகேண்ணா. இப்போ டிப்பரில் என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்க? டிப்பர் இதான் ஏறு வடிப்பேன். அதே மாதிரி என்ன கொல்லை வேலைக்கு வைக்க ஏற்ற, மூட்டை ஏற்ற அனைத்துக்கும் போயிடுவோம். ஓகே. கரும்பு லோடுலாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கரும்பு லோடு நம்ம சொந்த கொல்லூர்லேருந்து எடுத்துன்னு வந்து காவாங்காரில் கொட்டிக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ ஒரு மோடுலாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ன தூக்குதுங்களா? இது ஆமாம், லைட்டாக தூக்க ஆரம்பித்தாலும் வண்டிலாம் ஒன்றும் ஆகிறதில்ல. அது மண்ணு கிளம்பி வந்து நேர்ந்துடும். இப்போ உங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை சைடுண்ணா? ஆமாம். ஓகே. பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இடம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக கல் மண்ணாக தான் இருக்கும். இப்போ அதை மாதிரி இடத்துக்குலாம் ஓட்டும்போது எப்படி இருக்குது டிராக்டர்? டிராக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலப்பு தான் எனக்கு அடிக்கடி வேலை கொடுக்கும். கலப்பு தான் பிரச்சனை. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ ஆயம்ண்ணா விட்டு ஓட்டுவீங்க கலப்பெல்லாம்? மீடியம். அது வயக்காட்டு பொறுத்தளவுக்கு. வயக்காடு இருந்தால் கொஞ்சம் ஆயம் போவோம். கொல்லை மோடுனா இது மிஞ்சி போனால் ஒரு அடி ஆயத்துக்கு மேலே போகும், அவ்வளோதான். ஓகே. இப்போ அவ்வளோலாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இழுவை திறன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த டிராக்டர்? இழுவை திறன் எப்படி இருக்குது? நல்லா இழுக்குதுங்களா, இல்லை வீல் ஏதாவது சுற்றுதுங்களா? வீல் அதெல்லாம் எதுவும் சுத்தத்தில்லை. அதெல்லாம் சுற்றலை, கரெக்டாக தான் போகுது. ஆமாம். அதே சமயம் இதில் வந்து என்ன கொடுத்து வச்சுக்கிறான்னா, அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் 2 கேர் டைப் கொடுத்துக்கிறான். ஒன்று ஸ்லோவா, ஒன்று ஸ்பாட் ஸ்பீடில் வர மாரி. ஓகே. 2 இது கொடுத்து வச்சுக்கிறாங்க. நீ கல் இல்லாத கொல்லையை வந்து நீ வந்து தான் சொல்கிறேனே அதே கீரில் போட்டு ஓட்டேன்டா தூளாக நல்லா மறி கொடுத்துரும். கல்லுக்கு இருந்தாலும் நீ வந்து அந்த அந்த இது கொடுத்துருப்பாங்க பாரு. அதான் பிடிஓ ஆர்பிஎம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 540 750. அது 2 இது கீர் ஸ்டேஷன் கொடுத்துக்கிறான்ல, லொட்டோட் இருக்கு. அது கைனி பொறுத்தளவுக்கு போட்டு ஓட்டிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஆனால் அதிகபட்சமாக என்ன போட்டு யூஸ் 540ங்களா இல்லை 700? கம்மி தான். 540 யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே. அது ஏன்னு கேளு, கம்பெனிலே சொல்லி அனுப்பிச்சாங்க. சப்போஸ் கல் இருந்து அடிச்சிச்சின்னா உள்ளார சாப்பிட்டு இப்போ எல்லாமே குலாஸ் ஆகிடும். கல் இல்லாத கொல்லிக்கு மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஓகே. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது? அதிகபட்சமாக இங்கே வந்து மகேந்திரா தான். ஓகே. இப்போ அதை மாதிரி இடத்துல நீங்கள் பவர் ட்ராக் எடுத்து வரும்போது மற்ற டிராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்து நல்லா இருக்குதுன்றாங்க. இப்போ மைலேஜ் நிறைய டைம் சொன்னீங்கன்னா மைலேஜ்னு பார்க்கும்போது மற்ற டிராக்டர்லேருந்து அந்த டிராக்டர் எவ்வளோ மைலேஜ் தருதுண்ணா? அதான் நான் இது வரைக்கும் ஹெச்எம்டி மட்டும்தான் ஓட்டிக்கிறேன். அது பக்கத்து கேட்குறாரு அவர் மகேந்திரக்காரு.
அவர் வந்து மணிக்கு 4 லிட்டர் போகுதுன்றாரு, நம்மளுக்கு வந்து 3.5 தான் போயிருக்கு. மூட்டை தான் போகுது. ஆமாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 6 லிட்டரு கம்மியாக தான் போகுது. ஆமாம். அதே சமயம் நம்ம கலப்பை விட்டு ஓட்டுறத பொறுத்து தூங்குது. ஆழம் பிடிச்சின்னா லோடு பிடிக்கும், லோடு பிடிச்சா வண்டி கொஞ்சம் டீசல் சாப்பிட ஆரம்பிக்கும். அதாங்க ஒரு கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப நேரம் அந்த டிராக்டர் ஓட்டிருப்பீங்கன்னா, தொடர்ந்து ஒரே நாள் ரொம்ப நேரம்லாம் ஓட்டிருப்பீங்க. அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது, வண்டி வைப்ரேஷன் எப்படி இருக்குது? ஹீட்லாம் வந்து நார்மலாக ஹீட்டில் தான் தெரியுது. ஒன்றும் ஹீட்லாம் வந்து அதிகமாக ஒன்றும் தெரியல. ஓகேண்ணா. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க இந்த வண்டியில்? என்ன போத உழவுக்கு நல்லா இருக்குது, மைலேஜ் க்ளீனாக கொடுக்குது, இதே போதுமானது நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் எதனா பிரச்சனை வந்திருக்கா? ஏன்னா இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க? ஆமாம், ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுறோம். ஓகே, நார்மல் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுதுண்ணா அந்த டிராக்டர்? அது ஒரு 4500 என்ன ஆகுது. அதான் 4 டு 4500 ஆகும். ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? நானா இந்த பொருள் திடமான பொருள், அதேமாரி நல்ல மைலேஜ் கொடுப்போம், வண்டி பார்க்கறது நல்லா இருக்காரு. அதுதான் சார். ஓகேண்ணா, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவலை பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா.